Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது 5 week weight loss challenge தாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு 10 days கேப் விட்டுருப்பேன். வாங்க திரும்பி நம்ம செகண்ட் சீசன் ஆரம்பிக்கலாம். என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் 5 week சேலஞ்சு தாங்க. இந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக்கும் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் ஃபுல்லாக மார்ச் எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது. அப்புறம் மெயினாக நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்குறது என்ன, செக்ஷன் பண்ணவங்களுக்கு ஒரு டயட், 14 வயசுக்கு ஒரு டயட், 15 வயசுக்கு ஒரு டயட் சொல்லுங்கக்கா, டயட் சார்ட் சொல்லுங்கள். அப்பெல்லாம் வந்து ரொம்ப செப்பரேட்டாக வந்து வீடியோ மூலியமாக சொல்ல முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது தான். நான் தனித்தனியாக வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கையை விட்டு எண்ணிடலாம் இதுதான்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறது தாங்க இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். அது இல்லைன்னா எந்த வயசுக்காரவங்களும் டயட் ஃபாலோ பண்ண முடியாது, உடம்பு குறைக்க முடியாது. நம்ம மனசையும் சரி வாயையும் சரி ரெண்டையும் கட்டுனாதான் டயட் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும், வெயிட் லாஸும் பார்க்க முடியும், மெயினாக ஃபேட் லாஸ் பார்க்க முடியும். வாங்க, வெயிட் லாஸ் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் சொல்கிற கண்டிஷன் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க நீங்கள் டேரெக்டாக டயட் பார்க்குறதுக்கு டயட் சார்ட் பார்க்க போயிடலாம். இப்போ வந்து காமனாக எல்லோரும் புதுசாக பார்க்குறவங்க, புது சப்ஸ்கிரைபர், அப்புறம் 14 வயசு 15 வயசில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்களே, அதனால ஸ்டார்டிங்கில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு போயிடலாம். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், மெயினாக ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட், எண்ணெயில் பொரிச்சது, முறுக்கு, அதுக்கப்புறம் பர்கர், பீஸா, அந்த மைதா ஐட்டம், அப்புறம் பேக்கரி ஐட்டம் எதுவுமே எடுக்கக்கூடாது. மெயினாக நீங்கள் வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஃபேட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டயட்டில் இருக்கும்போது எந்த விதமான சுகருமே எடுக்காமல் இருங்களேன், கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். என்னதுன்னா கருப்பட்டி. டெய்லி ஒரு சில்லு கருப்பட்டி சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு சில்லு கருப்பட்டி எடுத்தீங்கன்னா உங்களோட சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும், மெட்டபாலிக் ரேட் ஏறும். இது வந்து என்னோட அனுபவத்துலேயும் நிதிஷ் அப்பாவோட அனுபவத்துலேயும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மெயினான ஒரு விஷயம். சின்னதாக ஒரு இன்ச்சுக்கு தான் எடுத்துக்கணும் கருப்பட்டி. அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் வந்து கருப்பட்டியில் இருக்குது. ஒயிட் ரைஸ் இப்போதைக்கு நம்மளோட ஃபீல்டில் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஃபுட்டு அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரைஸ் தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் அப்படி நம்ம கட்டி சாப்பிட்றதுல ரொம்ப பெருமையாக போயிட்டுருக்கோம். சாம்பார், ரசம், தயிர் அந்த லெவலில் நம்ம போயிட்டுருக்கோம். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வெயிட் லாஸ்க்கு முன்னாடிலாம் என்னென்னா, எனக்கு சோறுனா ரொம்ப பிடிக்கும். பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸ், அது ஒன்லி கார்ப்ஸ் தான் இருக்குது, சீக்கிரம் சுகர் வந்துடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா வியாதியும் வந்துடும். அதனால் பாலிஷ் பண்ண ரைஸை எடுக்காதீங்க ஒயிட் ரைஸை. ஏன் மெயினாக வந்து பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸ் எடுக்காதீங்க நான் சொல்கிறேன்னா, அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி அஜினமோட்டோ வந்து நம்ம சாப்பிட்டா நாக்கில் அந்த எச்சில் ஊறுது, உன்னி சாப்பிடணும்னு தோணுது, அதே மாதிரி தான் நம்ம ஒயிட் ரைஸும். எப்படின்னா, இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளை சாப்பிடணும்னு தோணும். அந்த கிரேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் ரைஸோட கிரேவிங்ஸு, அது வந்து சான்ஸே கிடையாது. கறி குழம்புக்குனாலும் சரி, சாம்பார்னாலும் சரி, நம்ம கட்டிக்கிட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அருமையாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதே நீங்கள் வந்து அன்பாலிஷ்ட் ரைஸ், ரெட் ரைஸ் எடுக்கிறது, கைக்குத்தல் அரிசி எடுக்கிறது, அது மாதிரி சத்தான நம்ம இயற்கையான கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறது, சிறுதானிய அரிசிகள் எடுக்கிறது, இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளால் அவங்களே சட்டியாக கொடுத்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. 100 கிராம் தான் சாப்பிட முடியும். சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் தான் சாப்பிட முடியும். மற்றபடி இவ்வளோ தான் சாப்பிட முடியும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பாலிஷ் பண்ணாத ரைஸில் மேலே வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் உதவும். ஸோ எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான். மெயினாக மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னா, லேடிஸ்க்கு ஒரு டீ குடிச்சிட்டா 11 மணி வரைக்கும் பசிக்காது, நம்ம நல்லா வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தப்பை தயவுசெய்து செய்யாதீங்க. எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுகர் வரதான் செய்யும். உங்களோட லிவரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, அதை செய்யாதீங்க. எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங்கில் எடுக்கணும்னா பழங்கள் தான் பெஸ்ட்டு. அடுத்து பெஸ்ட்டு அப்படின்னா நல்லா வார்மாக ஒரு கிளாஸ் வெந்நி தண்ணி குடிக்கிறது தாங்க. இந்த 2 தான் பெஸ்ட்டு. இந்த டயட் சார்ட் நான் கொடுக்குறது 5-6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்களோட டைமிங் தகுந்த மாதிரி நீங்கள் டைமிங்கை மாற்றிக்கோங்க. நைட் ஷிஃப்ட் போகிறவங்க சாயந்தரம் 6 மணிலேருந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுக்கிற மாதிரி அப்படியே மாற்றிக்கோங்க டைமிங்கை. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, இந்த ஆர்டரில் வரணும். ஆனால் டைமிங் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
அது மாதிரி சுகர் பேஷண்ட், தைராய்டு, பிசிஓடி எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்களோட உடம்பு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சனையும் முடிஞ்சால் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. காலையில் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்க. டயட் ஃபாலோ பண்ணுறோங்க. டயட் அப்படின்ற போது, அதாவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு 5 விஷயம். செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 2வது ஸ்லீப், 3வது வாட்டர், 4வது ஹெல்த்தியான ஃபுட்டு, 5வது எக்ஸசைஸ். இந்த 5மே உங்கள் கைக்குள்ளே தாங்க இருக்குது. செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்களாக கொண்டு வந்துக்கணும். தூக்கம் அப்படின்றது நீங்கள் உருவாக்குறது தான். எனக்கு தூக்கம் வராது, எனக்கு வீட்டு வேலை இருக்குது அப்படின்னு நீங்களாக உருவாக்கிக்காதீங்க. வீட்டு வேலை இருந்தால் ராத்திரி பண்ணாதீங்க. ராத்திரி 10 மணிக்கு போட்டுட்டு தூங்கிடுங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு வீட்டு வேலை செய்யுங்களேன். யார் செய்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் ராத்திரி 12 மணிக்கு வரைக்கும் வேலை செய்கிறோம், காலையில் என்னால் எந்திரிக்க முடியல. ஸோ இப்போ 90% லேடிஸ் சொல்கிற தப்பான விஷயம் இதுதான். வீட்டு வேலை இருக்கா, போட்டுட்டு படுங்க 10 மணிக்கு. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு வீட்டு வேலை செய்யுங்களேன். செய்ய மாட்டேங்க. ஏன்னா அவ்வளோ சோம்பேறிங்க நம்மலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. கூகுளில் டைப் பண்ணாலே தெரியும். ரொம்ப சோம்பேறியாக ஆகிற நாடுகளில் முக்கியமான ஒரு நாடு அப்படின்றது இந்தியா பிரிச்சிருக்காங்க. அதிகமாக சோம்பேறிகள் ஆகுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உஷார் மக்களே, உஷார். ஸோ நம்மளுக்கு 2வது விஷயம் அப்படின்றது முக்கியம், தூக்கம். தூக்கம் அப்படின்றது டயட்டில் ரொம்ப முக்கியம். நீங்கள் தூக்கத்தை கரெக்டான டயத்துக்கு கொண்டு வாங்க. 6லேருந்து 8 மணி நேரம் தூங்குறதுன்றதை விட கரெக்டாக 10 மணிக்கு தூங்கணும். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, காலையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது 4 to 9 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் அப்படின்றது 30% ஃபேட் பேர்னிங் இருக்கும். அதே நீங்கள் ஒரு 10-11 மணிக்கு பண்ணும்போது 3% தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஈவினிங்கும் பண்ணலாம். ஈவினிங் பண்ணும்போது நீங்கள் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது அதுவுமே ஒரு 3% தான் இருக்கும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஏர்லி மார்னிங்கில் பண்ணுற எக்ஸசைஸ் அப்படின்றது பெஸ்ட்டு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. பட் எனக்கு வேலைக்கு போகிறோம் டைம் இல்லைங்கிறவங்க 11 மணிக்கும் பண்ணிக்கலாம், ஈவினிங்கும் பண்ணிக்கலாம், நைட்டும் பண்ணிக்கலாம். கிடைக்கிற டைம்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் எது பெஸ்ட்டு அப்படின்னா ஏர்லி மார்னிங். ஸோ ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் வித் லெமனோட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாள் ராத்திரியே வெந்தயம், சீரகம், சோம்பு ஊற வச்ச தண்ணியை காலையில் சூடு பண்ணி அதில் நீங்கள் லெமன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு. அதை குடிச்சிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜாக்கிங், சைக்கிளிங் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 20 நிமிஷம் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வேண்டாம். எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1/2 hour கழித்து ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுங்க. அது கூட ஊற வச்ச பாதாம் பருப்பும் ஊற வச்ச கருப்பு உலர்ந்த திராட்சையும் எடுத்துக்கோங்க. ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்றது நான் 4 விதமாக சொல்லியிருக்கேன். ஒன்று வெண்பூசணி, இல்லைன்னா சுரைக்காய். இதை நீங்கள் ஃபேட் கட்டர் ட்ரிங்காக டெய்லி 30 நாளைக்கு எடுத்துக்கலாம். அது எடுக்க முடியாது அப்படின்றவங்க நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு ஜூஸ் எடுத்து அது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நான் சுகர் பேஷண்டாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டெய்லி ஒரு அரை பாவக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி இந்த 5ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை சாறு எடுத்து லைட்டாக எலுமிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். மெயினாக சுகர் பேஷண்ட் இருக்கவங்க, எனக்கு பாவக்காய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அருகம்புல் கூட சுகர் பேஷண்ட் இருக்கவங்க எடுத்துக்கலாம். உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். பிசிஓடி, தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொள்ளு, வெந்தயம், சீரகம், சோம்பு, ஃப்ளாக்ஸீட் இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்ச பொடி அதையும் நீங்கள் ஃபேட் கட்டர் ட்ரிங்காக எடுத்துக்கலாம். மெயினாக நான் சொல்ல வருது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வெண்பூசணி, இந்த நெல்லிக்காய் இந்த ஜூஸ் எல்லாம் தவிர்த்துட்டு கொள்ளு, வெந்தயம், சீரகம் வறுத்து வச்சு நீங்கள் பொடி பண்ணி ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா சைனஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி குளிர்ச்சியாக எடுக்கும்போது அது கொஞ்சம் ஒரு எஃபெக்டாக காமிச்சிரும். அதனால நீங்கள் இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. ஸோ 14 வயசில் இருக்கவங்க சரி, 6 வயசில் இருக்கவங்க சரி, இந்த 4 ட்ரிங்க்குமே எடுத்துக்கலாம் ஃபேட் கட்டர் ட்ரிங்கா. அது கூட சேர்ந்து ஆல்மண்ட் ஊற வச்சதும், கருப்பு உலர்ந்த திராட்சை ஊற வச்சதும் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் குடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு காலையில் சாப்பாடு அப்படின்றது மஸ்ட்டு. மேக்ஸிமம் காலையில் சாப்பாடை 8:30லேருந்து 9க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டைமிங் மாறுது அப்படின்னா இதை கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்கி எந்திரிச்சு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எடுக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்னா ஒன்று பல ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பருப்பு வகைகள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக 3 மணி நேரத்துக்குள்ளே ஒன்று ஹெல்த்தியாக எடுக்கணும். நீங்கள் அதுதான் நம்ம ஃபேட் கட்டர் ட்ரிங்க் கூட எடுக்கிறோம் நம்ம. ஸோ காலையில் டிஃபன் அப்படின்றது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும். காலையில் நீங்கள் பன்னீர் எடுத்துக்கலாம், வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம், 3லேருந்து 5 வரைக்கும் வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முழு முட்டையாக 2 முட்டை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆக்சுவலாக 3 பயிர் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். சோயா பீன்ஸ்
அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு. சோயா பீன்ஸ் முளை கட்ட முடியாது, அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஊற வச்சாலே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால முளை கட்டுறதுக்கு தகுந்த பயிர்கள் அப்படின்னா கருப்பு சுண்டலும் பச்சை பயிரும் தான். அதை நீங்கள் முளை கட்டி ஒரு வேளை சாப்பாடாக காலையில் எடுத்துக்கலாம். சாலட் வீடியோ நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிதிஷ் ஃபேமிலி வீடியோவில். அடுத்து ஒரு நாள் வந்து சிறுதானிய இட்லி தோசைகள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கூழு வகை, கம்பு, கேப்பை, உளுந்து, இந்த 3 கூழு வகைகளும் எடுத்துக்கலாம். ஒரு நாள் பழங்கள் எடுத்துக்கிறது. அது மாதிரி ஒரு நாள் 7 வகையான தோசைகள் இருக்குது, ரெடிமேடாக இருக்க தோசைகள். அதில் நீங்கள் காய்கள் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் கூட நீங்கள் வந்து காய்கள் எடுத்துக்கலாம். வெண்பூசணி, சக்கரை பூசணி, இந்த மாதிரி நீர்க்காய்கள், சவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் காய்கள் மட்டுமே காலையில் வெறும் வயிற்றில் அன்குக்கிங்காக எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கு உதவுங்க. சாப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு ஹாட் வாட்டராக எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறவங்க, செய்கிறவங்க, அந்த மாதிரி. ஒரு சிலர் நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், தண்ணியில் வந்து இஞ்சியும் வெள்ளைப்பூடும் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். அது என்னென்னா நம்ம சாப்பிட சீக்கிரம் செரிமானம் பண்ணும், நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பழங்கள் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம், வாட்டர்மெலன், பப்பாளி, பைனாப்பிள், இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கும் சரி, தொப்பை குறைக்கிறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பு வகைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு, சுண்டல், அது மாதிரி வேர்க்கல்ல எடுத்துக்கலாம், பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு 10 to 15 பருப்பு தான் எடுத்துக்கணும் வெயிட் லாஸில் ஸ்நாக்ஸாக எடுக்கும்போது. மத்தியான சாப்பாடு மேக்ஸிமம் ஒரு மணி இல்லைன்னா 1:30க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மத்தியான சாப்பாடுக்கும் ஈவினிங் எக்ஸசைஸ்க்கும் ஊடால ஒரு 3 to 4 மணி நேரம் கேப் இருந்தால் பெஸ்ட்டுங்க. மத்தியான சாப்பாடு அப்படின்ற போது ஒரு சின்ன கப்புக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ரைஸ் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் காய்கள் அந்த கப்புக்கு 3 பங்கு காய்கள் எடுத்துக்கலாம். முடிஞ்சால் டெய்லி கீரை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேக வச்ச ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ஹாஸ்டல் போகிறோம், நாங்கள் வேற எங்கேயும் வெளியே இருக்கோம், எங்களால் டெய்லி கீரை எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வேக வச்ச முட்டை ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அங்கே என்ன காய் கிடைக்குதோ அந்த காயை அதிகமாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கவங்க சிறுதானிய ரைஸில் வந்து பொங்கல் செய்கிறது, சிறுதானிய ரைஸில் வந்து எல்லா காயும் போட்டு சாதம் செய்கிறது, தக்காளி சாதம், சிறுதானிய ரைஸ் எடுத்துக்கோங்க ஒரு நாள் என்ன பண்ணுங்க, காய்கறிகளை வேக மட்டும் வச்சு அதை சாப்பிட்றது. காய்கறிகள் மட்டும் ஒரு நாள் எடுத்து ட்ரெயின் பண்ணி பாருங்கள். உங்களோட லிவரோட நல்ல ஒரு இயக்கத்துக்கு பழங்களும் காய்கறிகளும் தான் மஸ்ட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேட்டி லிவர் இருக்கவங்க கண்டிப்பாக பழங்களும் காய்கறிகளும் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ரைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் ரைஸ் எடுக்காமல் காய்கள் அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு 4 மணி நேரம் கழித்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணும், நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப டயர்டாகுதுக்கா, பண்ணும்போதே கிறுகிறுன்னு சுற்றுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம வீக்காக இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாழைப்பழம் எடுத்துக்கலாம். மெயினாக லேடிஸ் வந்து செவ்வாழை எடுத்துக்கோங்க. இர்ரெகுலர் பீரியட் வர்ற பெயின் கூட வராது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸசைஸ்ன்றது ஒரு 40 நிமிஷம் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 30 நிமிஷத்துலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு டிஃபன் அப்படின்ற போது நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்தீங்கன்னா நைட்டு டிஃபன் வந்து 7 மணிக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடணும். வெயிட் லாஸ் அப்படின்றது நைட்டு டிஃபன் 6 to 7க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸ்நாக்ஸ் அப்படின்றதும் ஸ்நாக்ஸுக்கும் டிஃபனுக்கும் ஊடால 1 to 2 மணி நேரம் கேப் விடுங்க. இப்போ நீங்கள் 5 மணிக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டீங்க ஈவினிங் அப்படின்னா 7 மணிக்கு வந்து நைட்டு டிஃபன் எடுங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை 4 மணிக்கு எடுத்தீங்கன்னா இது ஒரு 6:30க்கு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் பழங்கள் ஈவினிங் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பருப்பு வகைகளை வேக வச்சுருக்கிறது, இல்லைன்னா அவுள் கொஞ்சமாக எடுத்துக்கிறது, சிகப்பு அவுள் கொஞ்சமாக எடுத்துக்கிறது, பொரி கொஞ்சமாக எடுத்துக்கிறது. எதுவுமே சின்ன பவுலில் தான் எடுத்துக்கணும், பெருசாக எடுத்துடாதீங்க. ராத்திரி டிஃபன் அப்படின்ற போது 7 மணிக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்றவங்க நீங்கள் பழங்கள் எடுத்துக்கலாம். நான் ஆஃபீஸ் போகிறேன், 8:30க்கு மேலே தான் வருவேன், இல்லை என்னால் சாப்பிட முடியாது, சுகர் பேஷண்ட், அவங்க வந்து பழங்கள் வந்து 8:30க்கு மேலே எடுக்காதீங்க. 7 மணிக்குள்ளே எடுக்கிறவங்க பழங்கள் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டும் ஆஃபீஸ்க்கு போய் 8 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு வேளை நைட் டிஃபன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் வந்து பழங்கள் எடுக்காதீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக வேணால் பழங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கவங்க ராத்திரிக்கு வந்து என்ன பண்ணலாம், வாரத்தில் 3 நாள் சூப் எடுத்துக்கலாம். தக்காளி சூப்பு, கொள்ளு சூப்பு, காய்கறிகள்லாம் போட்ட சூப்பு, ஸ்வீட் கார்ன் சூப்பு, அந்த மாதிரி சூப்பு வகைகள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் வந்து இட்லி எடுத்தீங்க, அதாவது சிறுதானிய இட்லி, ஒரு நாள் இட்லி எடுத்திங்கன்னா ஒரு நாள் இடியாப்பம், சிகப்பரிசியில் இடியாப்பம் எடுங்க, நல்லா வெயிட் லாஸ்க்கு உதவும், நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நாள் கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கலாம் ராத்திரி, இல்லைன்னா ராத்திரி 7 நாளுமே கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். எல்லா வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஸோ ராத்திரிக்கு அது மாதிரி 7 வகை தோசை போட்டிருக்கேன், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் தோசை எடுக்கிறனாலும் சரி, இட்லி இடியாப்பம் எடுக்கும்போது சைட் டிஷ்ஷு ரொம்ப முக்கியம். அது மேக்ஸிமம் அதிகமாக குக் பண்ணாமல் அன்குக்கிங்காக இருந்தது எடுத்தாலும் ஓகே தான் சட்னி. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சட்னி எடுத்துக்கோங்க. புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி வெயிட் லாஸ்க்கு உதவும். ஆனால் குவான்டிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஒவ்வொருத்தர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். உங்களோட BMI கால்குலேட் பண்ணுறது ஏற்கனவே நிதிஷ் அப்பாவோட 35 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் போட்டிருப்பேன், 5 week வெயிட் லாஸ் சேலஞ்ச். அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்க முன்னாடியே BMI எப்படி கால்குலேட் பண்ணணும், உங்கள் வெயிட் எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் நெட் கால்குலேட்டரில் போய் உங்களோட BMI எவ்வளோ கலோரி எடுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை எடுங்க. மஸ்ட்டு வாட்டர், அதாவது 20 to 25 கிலோ இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணி எடுக்கணும். இப்போ மஸ்ட்டு தண்ணி எடுக்கிறது தான். தாகம் எடுத்து தண்ணி எடுக்கணும். அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் தான் தாகம் எடுக்கும். உடல் உழைப்பு இருந்தால் தாங்க தாகம் வரும். இந்த வெயில் காலம் இல்லையா இனிமேல் வரப்போகிறது, அப்போ கண்டிப்பாக வாட்டர் மெலன்லாம் கிடைக்கும். அதிகமாக வாட்டர் மெலன் சேர்த்துக்கோங்க. தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்டர் மெலன், வெள்ளரிக்காய், அப்புறம் பைனாப்பிள், இந்த 3 மஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எக்ஸசைஸ் அப்படின்ற போது இனிமேல் நம்ம வர வாரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் சேலஞ்ச் கொடுக்குறேன், கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு வார சேலஞ்ச் அப்படின்றது 10,000 ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணுறது. நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ண போகிறோம், புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் ஈவினிங் 100 வந்து ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஸ்கிப்பிங் பண்ண முடியாது, நான் இப்போ தான் டெலிவரி பண்ணியிருக்கேன். செக்ஷன் பண்ணவங்க 1 இயருக்கு ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது. 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு சேரை வச்சுக்கோங்க. சேர் மேலே ஏறி ஏறி இறங்குறது, அந்த எக்ஸசைஸை கிட்டத்தட்ட 10 to 15 நிமிஷம் விடாமல் பண்ணணும். புதுசாக பண்ணுறவங்க இதுதான் சேலஞ்ச். காலையில் 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா ஈவினிங் 10 நிமிஷம் பண்ணணும். 2 டைமும் பண்ணணும். இல்லை நான் ஸ்கிப்பிங் பண்ணுறேன் அப்படின்றவங்க மார்னிங்கில் ஒரு 100, ஈவினிங்கில் ஒரு 100, 10,000 ஸ்டெப் வாக்கிங் ஃபினிஷ் பண்ணணும். போக எக்ஸசைஸும் 30 minutes பண்ண முடியுதான்னு பாருங்கள். டயட் அப்படின்னாலே எனக்கு முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஃபேட் லாஸ் இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களோட வாட்டர் கண்டென்ட், மசில்ஸு, உங்கள் ஸ்கின்னு எல்லாமே லூஸ் ஆகும், எல்லாமே பேன் ஆகும். அப்படின்ற போது நம்மளுக்கு ஃபேட்டு தான் பேன் ஆகணும் அப்படின்னா டயட், ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கிறது. ஃபுட்டு மூலியமாக நம்ம ஃபேட்டு கரையிறதோ அதே அளவுக்கு நம்மளோட ஃபேட் கரையிறதுக்கு எக்ஸசைஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட் பேர்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மஸ்ட் எக்ஸசைஸ். நிதிஷ் அப்பா வந்து உங்களுக்கு தெரியும் 5 week வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ வந்து லாஸ்ட்டு 10 days வெயிட் லாஸில் இல்லை. நான் வந்து என்னென்னா அவர் திரும்பி என்கிட்ட கேட்காம வெயிட் லாஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன். அவங்களும் 4 நாளாக கண்டினியூவாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப எப்போ வெயிட் லாஸ் ஆரம்பிக்க போகிற, திரும்ப எப்போ வெயிட் லாஸ் ஆரம்பிக்க. இதுதாங்க என்னோட சக்ஸஸ். அவங்களா வாயை திறந்து திரும்பி பண்ணணும்னு ஒரு தோணுது பார்த்தீங்களா, ஒரு மோட்டிவேஷன், அதுதான் நான் பார்த்த சக்ஸஸ். எல்லாருமே என்கிட்ட எப்போக்கா திருப்ப ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறது நான் பார்த்த சக்ஸஸ், என்னோட மோட்டிவேஷன் அதுதான். ஸோ நிதிஷ் அப்பா எவ்வளோ வெயிட் ஏறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 1.5 கிலோ தான் ஏறி இருக்காங்க. ரொம்பலாம் ஏறலை. கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணாங்க, வாக்கிங்கும் போனாங்க. ரொம்ப டெய்லியும் பண்ணாங்கன்னு கேட்டால் இல்லை, வாரத்தில் ஒரு 4 நாள் பண்ணாங்க. கல்யாணம் அது இதுன்னு போனதுனால பண்ண முடியல. கொஞ்சம் டயட்டையும் மெயின்டைன் பண்ணாங்க. நீங்கள் என்னதான் மாங்குன்னு 1 மாதத்தில் வெயிட் குறைச்சாலும், 1 வருஷத்தில் வெயிட் குறைச்சாலும், நீங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுற போது ஃபுட்டு எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் ஆயில் ஃபுட்டு எடுக்கலாம், முறுக்கு எடுக்கலாம், வடை எடுக்கலாம். ஆனால் அப்பயுமே அளவாக சாப்பிடுங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரே வார்த்தை உணவே மருந்து, மருந்தே உணவு. அதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. உணவை கூட மருந்தாக எடுங்க. மருந்து எப்படி அளவாக தானே குடிப்போம், அந்த அளவோடு எடுங்க, வெயிட்டு திரும்பி ஏறாது. ஸோ வாங்க என்னோட வெயிட் எவ்வளோ, நிதிஷ் அப்பாவோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். வெயிட் பார்த்தீங்களா, 2 பேரோட வெயிட்டும். நானும் நிதிஷ் அப்பாவும் இந்த வட்டம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவோம். நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருப்போம். நீங்களும் வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்டேலேருந்து உங்களோட வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஸோ 5 week வெயிட் லாஸ் சேலஞ்சில் யார் எவ்வளோ குறைக்கிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.